அம்மா இன்னைக்கு சமையல் பார்க்கலாமா? பார்க்கலாமாப்பா. சரி, சோறுலாம் ரெடியாக வடிச்சாச்சு. நல்லா சுட சுட இருக்குது. சின்ன ஸ்பூன்லேயே சின்ன கரண்டிலேயே போடுறேன். இது வந்து சிறுகீரையும் புளிச்சக்கீரையும் போட்டு ஒன்றா கடைஞ்சி வச்சுருக்கேன் அம்மா. இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து உடம்புக்கும் நல்லா குளுமையாக கோல்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு. அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். அப்புறம் வந்து அவரைக்காய் முட்டை போட்டு பொரியல் பண்ணியாச்சு, அதுவும் வச்சிடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு வறுத்துருக்குறேன், இந்த சால்வியும் சோப்பியாவும் சாப்பிட்றதுக்காக வச்சுக்கலாம். கருவாடு எனக்காக கருவாடு கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன். நல்லாயிருக்கும், கீரைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறலாம், முருன்னு கடிச்சு. அப்புறம் வந்து இங்கே மாம்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சாப்பிட்டுக்கிறலாம். சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட சாப்பிட்லான்னு வைங்களேன். மாம்பழத்தெல்லாம் இதோடு சேர்த்து சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால சரி நம்ம சேர்க்க வேணாம், தனியாக சாப்பிட்டுக்குறோம். அவ்வளோதான். இன்றைக்கி இதான் நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு என்ன சமையல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செல்லப்பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். டெய்லி கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லா ஹைப்பும் பண்ணிடுறீங்க. பார்த்துட்டு ஒரு சிலர் தான் பண்ண மாட்டாங்க. லைக் நல்லா பண்ணுறவங்கெல்லாம் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் இது சொல்லுங்கள், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? மற்றவங்கள்ட்டே நைஸாக கமெண்டில் சொல்லிடுங்க, எல்லோரும் ஹைப் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.